ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. என்ன பணம் கிடையாது, கோடி கணக்கில் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு நான் என்ன பண்ணலாம், பேங்க்ஸ் கிட்ட லோன் வாங்கலாம், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அதையும் தாண்டி இருக்க இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்க, மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செபி, என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெகுலேட் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்னோட கம்பெனியோட பேக்ரவுண்ட் காட்டி வெரிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டு நான் மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்க முடியும். அதை தான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி மக்கள் கிட்ட முறையா பணம் வாங்க போறப்போ அவங்க லிஸ்ட் ஆவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அதை தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஐபிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னாக்கா அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு செம்மையான பேக்ரவுண்ட் இருக்கணும். அந்த கம்பெனி ரொம்பவே ஜென்யூனா நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்க கம்பெனியா இருக்கணும். நிறையவே வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோட கம்பெனி இருக்கு. என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு நான் 100 ரூபாயா 10 ஷேரா பிரிச்சு மக்கள் கிட்ட விடுறேன். நிறைய மக்கள் என்னோட ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்போ மக்கள் கொடுத்த பணத்தை வச்சு என்னோட கம்பெனியை நான் செம்மையா க்ரோ பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்டாக்கோட வேல்யூமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். 100 ரூபாய் வாங்கப்பட்ட ஸ்டாக் வந்து 105 ரூபாய் போலாம், 110 ரூபாய், 200 இப்படி போயிட்டே இருக்கலாம். இல்ல நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, என் கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இறங்கும். இப்படிதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆப்ரேட் ஆகும். கம்பெனிக்கு தேவைப்படுற பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்குறதுக்கான இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட்.